ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் டு அவர் கனடா இந்தியா லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி காஸ்கோக்கு கிளம்பிட்டோங்க. வெதர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஹோல்சேல் ஷாப் காஸ்கோக்கு கிளம்பியாச்சு. கனடா யூஎஸ்ஏயில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹோல்சேல் ஷாப். இங்கே பார்க்கிங் கிடைக்கிறது தாங்க ரொம்ப கஷ்டமாக. என்னோடய ஹஸ்பண்ட் ஒரு வழியாக பார்க்கிங்கை பிடிச்சிட்டு ஓடிட்டார். அதுக்கப்புறம் இந்த பாப்பா என்னென்னா திடீர்னு நின்று ஆட ஆரம்பிச்சிட்டா ரோட்லவே. சரி பாப்பா வா போகலாம், உள்ளே போய் ஃபுட் ஸ்டாலில் வந்துட்டு உனக்கு ஃப்ரைஸ் வாங்கி தரேன்னு உடனே வந்துட்டா. ஸோ உள்ளே போனோம், ஒரு ஃபுட் ஸ்டால் என்ட்ரன்ஸ்லவே இருக்கோங்க. ஸோ இங்கே போய் நமக்கு பிடிச்ச ஐட்டம்ஸெல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு ஃப்ரைஸ் ஒன்று, ஹாட் டாக் ஒன்று, பீஸா ஒன்று, எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று ஆர்டர் பண்ணிவிட்டு ஜூஸ் ஒன்று கையில் எடுத்துகிட்டு செம்மையாக வந்துட்டு ஷாப்பிங் பண்ண கிளம்பிட்டோங்க. இதுக்கு நீங்கள் வேறு எங்கேயும் போக வேண்டாம், காஸ்கோ என்ட்ரன்ஸ்லவே இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஏதாவது வாங்கிட்டு போங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆர்டர் நம்பர் எனக்கு 188ன்னு வந்துச்சுங்க. அவங்க ஒவ்வொரு நம்பராக கூப்பிடுவாங்க. ஸோ அது வரைக்கும் பொறுமையாக நின்று வாங்கிட்டு வந்தாங்க. இது என்னென்னா சிக்கன் ஷாப். இங்கே பொட்டேட்டோ, சீஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. இது எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. ஸோ இங்கே போயிடலாம். பஃபலோ சிக்கனுங்க. இது என்னோடய மோஸ்ட் ஃபேவரட். கண்டிப்பாக வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை. காஸ்கோவில் இதை வாங்கிட்டு போங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து கிளாத்ஸ்க்குனே ஒரு தனி செக்ஷன் இருக்குங்க. எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக நல்ல பெஸ்ட் ப்ரைஸில் கிடைக்குங்க. அதுக்குள்ளே இவங்க ஒரு டென்ட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு ஆட்டத்தை போட ஆரம்பிச்சிட்டாங்க. வாமா அப்படின்னு கூப்பிட்டு வந்து சீஸ் செக்ஷனில் விட்டுட்டேன். சீஸில் வந்து மல்டிபிள் வெரைட்டி ஆஃப் சீஸ் இருக்கும். ஒவ்வொரு டைம் வரும்போது ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் சீஸ் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். சீஸ் பெஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும். கிட்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மை ஃபேவரட் செக்ஷனுங்க. நான் காஸ்கோக்கு மெயினாக வர்றதே எதுக்குன்னா இந்த சாம்பிள்ஸ் ட்ரை பண்ணுறதுக்கு தான். அங்கங்கே இது மாதிரி ஃபுட் ஸ்டால் மாதிரி போட்டிருப்பாங்க. ஃப்ரெஷ்ஷாக ட்ரை பண்ணி கொடுப்பாங்க, ரெடி பண்ணி. ஸோ கொஞ்சம் தான் கொடுப்பாங்க, பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சில ஐட்டம்ஸ்லாம் வந்து வாயிலவே வைக்க முடியாது, அதுவும் இருக்குது. ஒரு வழியாக என் பொண்ணையும் பையனையும் காட்டில் தூக்கி போட்டு வாங்கின ஐட்டத்தெல்லாம் வாங்கடா வீட்டுக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சாச்சு. அப்படியும் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே தாங்க காட்டில் உட்காந்துட்டு வந்தாங்க. பில்லை போட்டு ஒரு வழியாக கிளம்பியாச்சு. அங்கேவே லஞ்சை முடிச்சாச்சு. ஸோ டின்னருக்கு வீட்டில் போய் லைட்டாக ஏதாவது ஃபுட்டு கொடுத்துட்டு தூங்க வச்சா போதுங்க, முடிஞ்சு. அன்றைக்கி நாள் ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பியாக போச்சு. பை பை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.